best place for this haunted location. My God. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த பிளேஸை இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி கேட்ட கேள்வி இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு என்னை வர வச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்ட்ரோ சொல்கிறதுக்குலாம் சுத்தமாக டைம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் அந்த பிளேஸில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோன்னா நிறைய ஆபத்துகள் இருக்குது, மாட்டிக்குவோம். லாஸ்ட் டைம் இந்த சைடு தான் நான் பண்ணுறேன். அதோட லொக்கேஷன் இதுக்குள்ளே தான் இருந்ததுன்னாங்க. அதுவும் அந்த இடத்துல ஒரு டிஷ் இது தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னாங்க. ஆனால் எக்ஸாக்ட் எனக்கு தெரியல இருந்தது. கைஸ், லாஸ்ட் டைம் இதுக்குள்ளே தான் வந்தேன். எனக்கு எக்ஸாக்டாக ரூட்டு தெரியல. நம்ம சரியான ரூட்டுக்குள்ளே தான் போகிறோன்னாலும் தெரியல. கைஸ், யூஸ்வலாக வந்து இது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் இந்த இடத்த வந்து நிறைய பேர் சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதே பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், லெவலில் இருக்குது. இது ஆக்சுவலாக இது என்ன ஸ்பேஸ் ரிசர்ச் மாதிரி இது இருந்துச்சா, இல்லை இது ரிசர்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய மோசமான இது சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியல. இந்த இடத்துல மனுஷங்க எதுவும் வாழ்ந்தாங்களா, இல்லை ஏலியன் எதுவும் இங்கே இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் ஏலியன் இருந்துச்சா இல்லை இது என்ன இருக்கும் அப்படின்னு நல்லா சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனேன். மேபி ஏலியனாக இருக்குமோ, இல்லை யாராச்சும் இங்கே வந்துட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. கைஸ், ஆக்சுவலாக எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த நம்ம சீக்கிரமாக வீடியோ எடுத்து போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்துருக்கிறது வந்து செக்யூரிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்பேஸு. இடமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக தான் இருக்குது. இதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் பார்க்கலாம், யாரும் நம்மளால ஃபைன் பண்ண முடியலான்ட்டு. கைஸ், ஆக்சுவலாக இதுக்குள்ளே பாம்போட சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் விஷ பாம்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். செம்மையாக இருக்குல்ல, கொடூரமாக இருக்குல்ல, இடமே வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல என்னமா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏதாச்சும் டிரான்ஸ்மிட்டர்ஸு இல்லை ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணதுக்கு உண்டானது ஏதாவது இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறேன். எதையுமே காணோம். ஆனால் செம்மையாக அபண்டண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 வருஷத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டிஷ்ஷு என்ன பர்பஸ்க்காக இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. மேலே ரொம்ப கொடூரமான இதாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இன்ட்ரோவே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி பர்பஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்துட்டு
இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் கைஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் எதுனா இந்த இடத்துல வந்து அதிகமாக என்னால் பேச முடியாமல் இருக்கிறது காரணம் அதுதான். எவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நான் அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் நின்று பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல சுத்தமாக மனுஷனோட நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த டிஷ்ஷு மட்டும் தான் இங்கே கிடக்குது. இல்லை டிரான்ஸ்மிஷன் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதுக்கு. எதுவுமே இல்லைங்க இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏதோ வந்து இடி இடித்து இந்த இடம் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது எனக்கு. அந்த மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு கேபிள் ஸ்டேஷனா இல்லை ஏலியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்களான்னு கேட்டால் இங்கே உங்களுக்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய செடி வந்து வந்துட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னவா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக இது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இது என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இது ஒன்று கிடக்கா, இந்த பாருங்கள் இது ஒன்று இருக்கா, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெருசு பாருங்கள், செம்ம பெருசு இது. ஆக்சுவலாக இது அந்த லெவலுக்குலாம் இல்லை, அதோட ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் இது வந்து இது வந்து இதுக்கு இடையில வேறு எதுவுமே இல்லைங்க. மனுஷனோட நடமாட்டம் இந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக இங்கே இருந்திருக்கு, இதோட சேர்ந்து உடஞ்சி போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த பார்த்துட்டு இருக்குது எல்லாமே வேறு லெவல் கைஸ். ஆக்சுவலாக அதனால நான் இன்ட்ரோ கூட கொடுக்காம சீக்கிரமாக பேசிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஒரு இடத்துல போய்ட்டு நான் இது பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கேன். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய சேனலு, அது அப்படியே பிரேக் ஆகி கீழே கிடக்குது. ஸோ அதுக்கும் அந்த சைடில் ஏதோ அபேண்டன் இது மாதிரி தெரியுது, அது என்னன்னு தெரியல. இது பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. இது ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி கிடக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். நல்லா நினச்சிக்கிறேன். இப்போ பாருங்க ஏதோ சூட் கேஸ் மாதிரி கிடக்கு கைஸ். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏதோ சூட் கேஸ் மாதிரி கிடக்கு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையும் ஏதோ ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. இது வந்து ரகசியம். இதுக்குள்ளே எதுக்கோ என்ன இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்குள்ளே ஏதோ பாக்ஸ் இருக்குன்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கு. போர்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே, அந்த ட்ரைனிங் சென்டர் ஃபுல்லாகவே அதுதான். உதற்குழி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த 2 டிஷ்ஷை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான பாக்ஸ் ஒன்று கிடந்துச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, எம்டியாக கிடந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதில் அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கும், டாப் சீக்ரெட்ஸ் எதுவும் இருந்துச்சா, இல்லை அது டிஷ்ஷா, இல்லை டிவியோட இதுவா என்னன்றது எனக்கு தெரியல. உண்மையிலே சத்தியமாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப மர்மமான ஒரு முறையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுலேருந்து பாருங்கள், இது மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரேக் மாதிரி கிடச்சிது. இது என்னன்னே தெரியல எனக்கு. ஆனால் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கைஸ். ஆக்சுவலாக ரொம்ப 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 பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து இந்த பிளேஸ்க்குள்ளே வந்திருக்கேன். உள்ளே வர முடியாது கைஸ். ஆக்சுவலாக பயங்கரமான செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த இடத்த வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் சொன்னாலுமே இந்த இடத்துல எடுக்க முடியாது. இன்னும் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, கண்டிப்பாக பண்ண முடியாது.